விஜய் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்திருப்பார், ரஜினியே அந்த பீக்குக்கு வந்தாராங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும்போது தனியாக நிற்கிறது அது இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக நான் அதை பார்க்கல. திமுகவை ஒரு வன்மமான முறையில் எதிர்ப்பது என்பதை தவிர அவருக்கு பின்னாடி எந்த அரசியலும் இருக்கிறதா. களத்தில் முதல்ல நின்ன கட்சி, போராட்ட களத்தில் முதல்ல நின்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள். எங்களுடைய எல்லைக்குட்பட்ட அளவுக்கு எங்களுடைய சக்திக்கு மீறி நாங்கள் போராடிக்கிறோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 4 பேர் உள்ளே போனோம். அதில் 2 பேர் ரிசர்வ் தொகுதி, 2 பேர் பொது தொகுதியெலாம் இல்லை. 4 பேரும் விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். நாங்கள் பொதுவானவர்களுக்காக பேசுவதை உங்களால் அங்கீகரிக்க முடியல, நீங்கள் தலித்துகளுக்காக பேசுகிறது உங்களுக்கு மனம் வரல. நான் என்றைக்கு அவர் பாஜகவோட கைகோர்த்தாரோ அன்றைக்கே அந்த சண்டைகள் வெறும் ஒரு கொள்கை முரண்பாடாக, கொள்கை பகையோடு அவர் போய் கூட்டணி சேர்ந்தார். நாங்கள் எங்களை திமுகவோட கம்பேர் பண்ணிக்கிறோம், எங்களை இடதுசாரி இயக்கங்களோட கம்பேர் பண்ணுறோம். விசிகா ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக, எண்ணிக்கை என்பது குறைவாக பெருசாக, ஆனால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இந்த மண்ணில் எழுந்து திமுக கூட்டணினா எண்ணிக்கை அளவில் நம்ம காங்கிரஸை 2வது இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். ஆனால் ஒரு வலிமையான தலைவராக எப்பொழுதுமே மரியாதைக்குரிய தலைவர் திருமா அங்கே நிற்கிறார். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு சிந்தனை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 91, 92 காலகட்டத்தில் விஜய் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்திருப்பார், ரஜினியே அந்த பீக்குக்கு வந்தாராங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும்போது அப்போ விஜய் குரல் கொடுக்கலங்க. நான் என்ன சொல்கிறேன், அதற்கு பிறகு நடந்த தொடர்சம் 90களிலிருந்து தொடர்ந்து நடந்துக்கிற 2009 தானே ஈழத்தினுடைய ஒரு இறுதி யுத்தம் நடந்தது. அப்போல்லாம் விஜய்னா இளம் பிள்ளையாக இருந்தார், அப்படிலாம் இல்லையா? இல்லை, அதாவது அவரால் கருத்து சொல்லக்கூடிய காலகட்டம் வருகிற காலகட்டத்தில் எந்த கருத்தும் அவரால் சொல்லப்பட்டதில்லை. இன்று வரை திமுகவை ஒரு வன்மமான முறையில் எதிர்ப்பது என்பதை தவிர அவருக்கு பின்னாடி எந்த அரசியலும் இருக்கிறதா தெரியல. அதனால் இந்த பொய் தோற்றங்கள் எல்லாம் தவிடுபடியாகும். நிச்சயமாக விசிகா ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக, எண்ணிக்கை என்பது குறைவாக பெருசாக, ஆனால் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இந்த மண்ணில் எழும்னு நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா சார், அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, அவங்க பாஜகவை எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, பாஜகவோட இன்னொரு கிளைக்கழகமாக தான் அவங்க செயல்படுறாங்கன்னு அதே விமர்சனத்தை உங்கள் மேலே அவங்க முன்வைக்கிறாங்க. என்னென்னா திமுகவிற்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்க பொறுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரே ஒரு சான்று சொன்னால் பரவாயில்ல, திமுக என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு இருக்கிறோங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்றை சொன்னால் கூட, அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே திமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே நடந்த அத்தனை கஸ்டோடியல் டெத், சாதிய வன்கொடுமைகள், அது மட்டும் இல்லாமல் மதவாத சக்திகளால் தூண்டப்பட்ட வன்முறைகள், எல்லாவற்றிலும் களத்தில் முதல்ல நின்ன கட்சி, போராட்ட களத்தில் முதல்ல நின்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்களே சட்டமன்றத்தில் அதை பிரதிபலித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னை வரைக்கும் விளிம்பு நிலை சமூகத்துக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்குறோம். எங்களுடைய தொடர் அழுத்தம், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து சட்டப்பேரவையில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மதம் மாறிய அல்லது கிறித்துவம் தழுவிய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி பிசி என்று வகைப்படுத்தப்படுறாங்க. அவர்களை எஸ்சி பட்டியலில் இணைக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானம் வேண்டும்னு கேட்டோம். அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்றைக்கி 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே இன்றைக்கி 1-2 மாநிலங்களில் மட்டுமே இன்றைக்கி ஒரு நடைமுறைப்படுத்தப்படுகிற சிறப்பு உட்கூறு திட்டத்துக்கான சிறப்பு சட்டம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. இப்படி விரல் விட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆட்சியில் பெரும்பகுதி அதிகாரத்தை இப்போ 12 மணி நேரம் வேலை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். தனியாரில் 12 மணி நேரம் வேலைங்கும் போது விசிக எதிர்த்து போராடுறாங்க. முதல்ல வெளிநடப்பு செய்த கட்சி, முதல்ல வெளிநடப்பு செய்த சட்டமன்ற உறுப்பினர், இது எல்லாமே அக்செப்டபிள் சார். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேங்கை வயல் விஷயத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் போராடினீங்க, 3 டிஜிபி மாறிட்டாங்க சார். சைலேந்திர பாபு, சங்கர் ஜிவால், இப்போ பொறுப்பு டிஜிபி போயிட்டு அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி வந்துட்டார். இன்னுமே அதற்கான ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே ஒரு குற்றம் சுமத்துற ஒரு சூழல் இன்னும் தானே இந்த தமிழ் சமூகத்தில். அது வன்கொடுமைகள் நிகழ்கிறதா அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்டுக்கிறதுல வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. வன்கொடுமைகளை எதிர்க்கிற களத்தில் ஆளும் அரசு என்ன நிலை எடுக்குது அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. ஆளும் அரசு உடனடியாக அதில் கவனம் குவிக்கிறது, ஒரு விசாரணைக்கு உத்தரவிடுது. அந்த விசாரணையோ அந்த கவனமோ எங்களுக்கு போதலன்னு நினைக்கும் போது தோழமை கட்சியாக இருக்கிறார், நாங்கள் சும்மா இருக்கிறோமா, சுட்டி காட்டுறோமா தான் கேள்வி. நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம், போராடிக்கிறோம். நீங்களே இப்போ பார்க்குறீங்க என்னென்னா, சாத்தான்குளம் கேஸ் நேற்று தீர்ப்பு வந்தது.
கோவிட் தடைக்காலம்லாம் மீறி இப்போதைய துணை முதலமைச்சர் கட்சியில் இப்போ இளைஞரணி செயலாளராக இருந்தவர் போகிறார், இங்கே இருந்து சாத்தான்குளத்துக்கு போகிறாரு. அஜித்குமார்னு ஒருத்தர் கஸ்டோடியல் டெத்து நடக்குது, முதலமைச்சர் நேரடியாக பேசுகிறாரு. கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதினு ஒரு விஷயம் நடக்குது, அந்த பொண்ணு மர்மமான முறையில் இறந்துட்டாங்கன்னு பேரண்ட்டை கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ ஆகாஷுங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர் இறக்குறாரு. எந்த அமைச்சரும் போன மாதிரி தெரியலையே சார் அங்கே பெரிய அளவில். அதுக்கு பிறகு ஒரு போய் அமைச்சர் போய் பார்த்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த மாதிரியான தன்மை வந்து சமூகத்தில் இருக்குதான்னு சொன்னால் நிச்சயமாக இருக்குது. அது வந்து இன்னும் சொல்ல போனால் வந்து அது மனம் திறந்து நம்ம தேர்தலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படி பேச முடியாது. சமூக களத்தில் அந்த அந்த இறுக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், சமூக களத்தில் உருவாகி வருகிற நெகிழ்வுத்தன்மையினுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது. இன்றைக்கி அதிமுகவினுடைய கூட்டணி பாருங்கள், அங்கே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உருவான அம்பேத்கர் இயக்க கொள்கைகளிலிருந்து உருவான யாராவது ஒரு தலைவர் அதனுடைய முன்னணியில் ஒரு தலைவராக நிறுத்தப்பட்டிருக்காரு. இப்போ பிரதமர் வந்திருந்தார், அந்த மேடையில் யாராவது பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு எண்ணி பாருங்க. ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணினா எண்ணிக்கை அளவில் நம்ம காங்கிரஸை வந்து 2வது இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு வலிமையான தலைவராக எப்பொழுதுமே வந்து மரியாதைக்குரிய தலைவர் திருமா வந்து அங்கே நிற்கிறார். அப்போ இந்த கூட்டணியினுடைய மிக முக்கியமான முகமாக இன்னைக்கு வந்து இந்த சமூகத்திலிருந்து எமர்ஜான ஒரு தலைவர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்காரு. கேரளாவை சேர்ந்த சுரேஷ் சொன்னாரு, இந்தியாவுக்கு அடுத்த அம்பேத்கர் திருமாவளவன் தாங்கிறதெல்லாம் பெருமிதமா சொன்னாரு. இல்லை, இவர் சொல்லி தான் ஆட்சியை நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில் முதல்வர் வந்து சொன்னார். ஆனா சிதம்பரம் பத்மினி மாதிரி கேஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க நார்த் தமிழ்நாட்டிலேருந்து வரனால. ராஜா கண்ணு பார்வதி கேஸ் உங்களுக்கு தெரியும், கண்ணகி முருகேசன் கேஸ் உங்களுக்கு தெரியும், தென் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலவளவு முருகேசன் கேஸ் தெரியும். அதே மாதிரி இந்த 25 இப்போவும் நடந்துட்டு தானே சார் இருக்குது 2025. நிச்சயமாக நடக்குது. நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு சின்ன கிளாஸிஃபிகேஷனை மாற்றணும். இந்த 2ஆக பிரிச்சிங்க. அதிகார வர்க்கத்தால் நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைகள், அதாவது காவல்துறையால் அரசால் நிகழ்த்தப்படுகிற வன்கொடுமைகளுக்கு எதிராக பரந்துபட்ட அளவில் வந்து குரல் வருகிறது. ஆனால் சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற போது அது வந்து ஒரு மௌனமாக இதை கடந்து போகிற ஒரு சூழல் தமிழ் சூழல் இருக்குது. இதை மெல்ல வந்து மேல்தட்டுலேருந்து இடைநிலை சமூகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கானா சேர்த்துருக்கு. நம்ம இப்போ பார்க்குறோம் ரெப்ரசன்டேஷனை. கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சானா அது ஒரு கேள்விக்குறி தானே இப்போ வரைக்கும். இல்லை, அதுக்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். நிச்சயமாக இது எங்களுக்குமான ஒரு கேள்வி இருக்குது. அதனால் முதல்ல அடித்தட்டு மக்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவது. இன்றைக்கி 234 தொகுதியும் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தொகுதி மாவட்டமாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலரை போட்டு 234 தொகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான தோழர்கள் விருப்ப மனு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கிய ஒரு பார்வையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதனால் இது ஒரு பக்கம் நாங்கள் இந்த முயற்சி எடுத்துருக்கோம். மற்றவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறத விட அம்பேத்கர் இயக்கங்கள் என்று சொல்லி கொண்டிருந்த இயக்கங்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் விளிம்புநிலை மக்களையும் ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுகிறோம். விளிம்புநிலை மக்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சாதிய சமூகமாக இருக்கிறவங்கள அந்த சாதிய இறுக்கத்திலிருந்து மாற்றி ஜனநாயக சக்திகளாக மைய நீரோட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட குற்றம் சுமத்தினார். என்னன்னா, இவங்க சீட்டுக்காக இத்தனை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, திமுகவோட இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும்னு. அதை தலித் மக்கள் மேலே ஒரு அக்கறையை காமிச்சு என்னைக்காவது உங்க செயல்பட்டுருக்காங்களான்னு உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கிடைக்கல. ஒரே ஒரு கேள்வியை மரியாதைக்குரிய எடப்பாடியை நோக்கி நான் கேட்க விரும்புகிறேன். இந்த 5 ஆண்டுகளில் இப்போ நீங்கள் தொடர்ந்து வேங்கை வேலைன்னு சொல்கிறீங்களா, அந்த ஒரே ஒரு சொல்லையாவது சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடி பேசியிருப்பாரா? எடப்பாடி ஒரே ஒரு முறை பட்டியல் சமூகத்துக்கு இழைக்கப்படுகிற சாதிய வன்கொடுமைகள் தொடர்பாக இந்த 5 ஆண்டுகளில் பேசியிருப்பாரா? நம்ம ஒரு இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இல்லை, இவைகள் குறித்தெல்லாம் எங்களுடைய எல்லைக்குட்பட்ட அளவுக்கு எங்களுடைய சக்திக்கு மீறி நாங்கள் போராடிக்கிறோம். ஆனால் இதை வந்து ஒரு தேர்தலுக்காக கூட, ஒரு அரசியலுக்காக கூட, ஒரு வாக்கு வங்கிக்காக கூட தன்னுடைய வாயால் சட்டமன்றத்தில் இந்த சொல்லையாவது பயன்படுத்திப்பார்களா? இதுவரை இல்லை. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நெருக்கடிகளை போதிய அளவில் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதை நான் ரொம்ப அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன். நானும் அட்வைஸால் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எப்பொழுதுமே பட்டியல் சமூகத்தின் மீது இழைக்கப்படுகிற ஒரு வன்கொடுமை நிகழ்ந்தால் ஏன் வந்து திருமா இதை பற்றி ஏன் வந்து கேட்கல என்று சொல்வதே ஒரு சாதிய உணர்வு. அது வந்து ஒரு பொது புத்தியில் சாதிய உணர்வுல கேளுங்க. நீங்கள் முதல்ல அதுக்காக இது பண்ணுங்கள். நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பொதுவானவர்களுக்காக பேசுவதை உங்களால் அங்கீகரிக்க முடியல. நீங்கள் தலித்துகளுக்காக பேசுகிறதுக்கு உங்களுக்கு மனம் வரல. இதை ரெண்டுமே மாறணும். நீங்கள் தலித்துகளுக்காக பேசணும், நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக ஒட்டுமொத்த சமூகத்துக்காக நாங்கள் போராடும் போது அதையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு உளவியல் உருவாகும்.
இப்போ 2001 எலெக்ஷனை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் சார். அப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் 10 சீட்டு வாங்கினார், திருமாவளவன் அவர்கள் 8 சீட்டு வாங்கினார், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். இப்போ பார்க்குறோம் நம்ம கிருஷ்ணசாமி எந்த இடத்துல இருக்கிறார், ஜான் பாண்டியன் அவர்கள் எங்கே இருக்கிறாரு, திருமாவளவன் அவர்களுடைய ஸ்ட்ரேச்சர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ஆனால் இன்னொரு விஷயம், தலித் அமைப்புகள் உள்ளவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வலிமையை பயன்படுத்தி இருக்கக்கூடிய 44 ரிசர்வ் தொகுதியில் ஏன் நம்ம தனித்து களம் காணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய குரலுக்காக வலிமை சேர்க்கிற விதமாக அவங்க வரக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் எல்லாருமே தலித் சிந்தனையாளர்கள், தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கு. திரும்ப கேட்டுறேன் ஒரே ஒரு இது. 44 தொகுதிகளையும் தனியாக நிற்கிறது, இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக நான் அதை பார்க்கல. அவ்வாறு செய்கிறதுங்கிறது நம்மளை ரொம்ப தனிமைப்படுத்திக் கொள்கிற ஒரு விஷயமாக அமையும். ஏன் பொது தொகுதி எல்லா தொகுதிகளையும் நம்ம நிற்கணும் அப்படின்னு தனியாக நம்ம நிற்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற வாக்குகள், ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற வாக்குகள் அப்படியே இருக்கைகளாக மாறுவதில்லை. அதுக்கு வந்து இதுதான் வந்து விகிதாச்சார தேர்தல் முறை போன்ற வேறு வடிவங்களை நோக்கி உலகத்தினுடைய பல நாடுகள் மாறி இருக்குதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். அல்ல இந்த மாதிரி இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்தை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களுக்கு தான் இந்த மாதிரியான கேள்விகள் வரும். எமோஷனலாக, அதாவது தோல்வி அடைகிறவர்கள் பெறுகிற வாக்குக்கும் முதல்ல செல்லாத வாக்குன்றிருக்கும், இப்போ நோட்டா வாக்குன்னு வந்துருக்கு. இந்த நோட்டா வாக்குக்கும் இடையில் எந்த ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரும் இல்லை. செல்லாத வாக்குகள் ஒரு 100 வாக்கு செல்லாத வாக்குன்னா அந்த 100 வாக்குகளுக்கு என்ன ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் இருக்குதோ அதே தான். இவர் 40,000 வாக்கு வாங்கினாலும் இதுக்கும் எந்த ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரும் இல்லை. ஆனால் 40,000 வாக்குக்கு 40,000 வாக்குக்குரிய ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரும், 80,000 வாக்கு வாங்கினவங்களுக்கு 80,000 வாக்குக்குரிய ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரும் கொடுக்குறது தான் விகிதாச்சார தேர்தல் முறை. ஆனால் தேர்தல் முறை குறித்த தெளிந்த பார்வை இல்லாதவர்களால் தான் தனிச்சையை நம்ம நிற்கக்கூடாதா போகக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த கேள்விகள்லாம் வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க, தீர்மானிக்கிற சக்தியாக இருந்திருப்போம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நான் இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுடைய இதில். பொதுவாக பொது சமூகமாக எங்களை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமியோட இந்த சமூகம் உங்களை மாதிரியானவர்கள் தான் அல்லது அரசியல் நோக்கர்கள் தான் எங்களை ஒப்பிட்டுட்டாங்க. தவிர நாங்கள் ஒருபோதும் எங்களை அப்படிலாம் கம்பேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் எங்களை திமுகவோட கம்பேர் பண்ணிக்கிறோம், எங்களை இடதுசாரி இயக்கங்களோட கம்பேர் பண்ணுறோம். அதுதான் இப்போ அதில் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து சமூக நீதி அரசியலில் பேசப்பட்டது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கம் தகர்ந்திருக்கிறதே தவிர அது முழுமையாக வேர்க்கால் மட்டம் வரைக்கும் வரலங்கிற அந்த கேப்பில் வந்து நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறோம். இடதுசாரிகள் இங்கே வந்தாங்க, பாட்டாளி வர்க்கத்தை பற்றி பேசினாங்க. அது வந்து பாட்டாளிகளுக்குள்ளாரே சாதிய இருக்குது என்பது கவனிக்க தவறப்பட்டிருக்கு. அந்த போதாமையை நாங்கள் கவனப்படுத்தியிருக்கிறோம். அதனால் நாங்கள் இவங்கள தான் கம்பேர் பண்ணியிருக்கிறோமே தவிர நீங்களா எங்களை வந்து அவர் அண்ணன் கிருஷ்ணசாமியோடைய மற்றவர்களுடைய நாங்கள் அவ்வாறுலாம் எங்களை நாங்கள் ஒப்பிட்டு கொண்டதே இல்லை. இவ்வாறு ஒப்பிடுவது என்பதே ஒரு சாதிய உளவியல். ஓகே சார், இன்னொரு விஷயம், இறுதி கேள்வி என்னென்னா, ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் அவர் இருக்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நார்த் தமிழ்நாட்டில் 2012-13 காலகட்டத்தில் அவர் எடுத்த அரசியல் நகர்வு வந்து இப்போ சறுக்கிருச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? 80-20 இளவரசன் திவ்யா மரணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அது 2014 அன்புமணிக்கு கை கொடுத்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா பாமகவிற்கு எந்த எலெக்ஷன்லேயும் அது கை கொடுக்கல, ஒரு போலரைசேஷனுங்கிறது வரல. 80-20 தலித் அல்லாத கூட்டமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்தாங்க. இப்போ திமுக கூட்டணியில் அவர் வர்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாருங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை உங்களுக்காக அவரை விலக்கி வச்சிருக்கதை நம்ம பார்க்க முடியுது. அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்போ இருக்குன்னு பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா மேலே எனக்கும் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவுக்கும் ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஆனால் அவர் வந்து பாட்டாளிகளுக்கான கட்சியாக அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போயிருந்தப்ப சில எமோஷ்னலாக பல இடங்களில் எங்களுக்கு இடையில் சண்டைகள் வந்தாலும் கூட அந்த சண்டைகளெல்லாம் கடந்து நாங்கள் வந்து கைகோர்ப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு அவர் பாஜகவோட கைகோர்த்தாரோ அன்றைக்கே வந்து அந்த சண்டைகள் வந்து வெறும் நடைமுறை களத்தில் ஏற்படுகிற நட்பு முரண்பாடுகளாக இல்லாமல் ஒரு கொள்கை முரண்பாடாக, கொள்கை பகையோடு அவர் போய் வந்து கூட்டணி சேர்ந்தார். அது மூலமா எங்களை வீழ்த்த முடியும்னு அவர் நினச்சார். ஆனால் பாஜகவும் அந்த பாசிச கொள்கையும் அவரை தான் வீழ்த்தி இருக்குது அப்படிங்கிறத நான் வேதனையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, பொது சிந்தனையிலேருந்தே தான் அந்த கேள்வி வருது.
தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை தலித் இஷ்யூக்காக குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை ரெண்டாக பிரித்துக்கொள்ளுங்க. பெரும்பாலும் பெரிய அரசியல் கட்சிகளிலிருந்து தனித்தொகுதிகளுக்காக தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெறுகிறவர்கள் வந்து அந்த சமூகத்தினுடைய பிரதிகளாக தங்களை உணர்வதும் இல்லை, அந்த கட்சிகளும் அவங்களுக்கு அப்படி வழிகாட்டுறதும் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 4 பேர் உள்ளே போனோம். அதில் 2 பேர் ரிசர்வ் தொகுதி, 2 பேர் பொது தொகுதியெலாம் இல்லை. 4 பேரும் விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த 75 ஆண்டுகளில் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு ஏராளமான நலத்திட்டங்களையும் மிக முக்கியமான சட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது குறித்து ஒரு தனியாக ஒரு டிபேட் வச்சுக்கிட்டா அதில் நான் பேச தயாராக அவங்க ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சுட்டி காட்டினேன். நீங்கள் பொருளாதார ரீதியாக நம்ம சிறப்பு உட்கூறு திட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி ரூபாயினுடைய செயல்பாட்டை கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து கொண்டிருக்கிற ஒரு சட்டம். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்காம நம்ம தடுமாறின காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி 36 லட்சம் ஒரு மாணவருக்கு 2 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 200 மாணவர்களுக்கு 36 லட்சத்தை வந்து கொடுத்து உயர்கல்வி உதவித்தொகையாக ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை உருவாகிருக்கு. அப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்ல முடியாது. அதை பட்டியலிட்டால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் போகாது. அது வேறொரு பெரிய இது எல்லாத்தையும் தாண்டி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து நான் எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய மதம் சார்ந்த பயணம் புனித பயணமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவருடைய ஜெருசலேம் பயணம், அவங்களுடைய மெக்கா மதீனா பயணம், இவருடைய ஜெருசலேம் பயணம், இவையெல்லாம் புனித பயணமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அது மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய அந்த தீக்ஷா பூமிக்கு போயிட்டு வர பயணமும் தமிழக அரசாலும் புனித பயணமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்தையும் அரசு ஏற்றுக்கொள்வதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. காலனி அப்படிங்கிற சொல் பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்துகிற, அவருடைய குடியிருப்பை மட்டுமே குறிப்பிடுகிற ஒரு சொல்லாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த சொல் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் நினைவு ஞாபக மறதி என்கிற புதைகுழியில் கிடந்த பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதரை வெறும் பட்டியல் சமூகத்துக்கான தலைவராக இல்லை, திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் என்கிற அடையாளத்தோடு இன்றைக்கி இந்த அரசு முன்னிறுத்திருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய பணி அதில் இருக்குது. அதனால் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ், பட் எங்களுடைய எல்லை இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து தான் ப்ளே பண்ண முடியுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கடந்த 5 ஆண்டில் மிகச்சிறப்பாக நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். 2026 எலெக்ஷனில் திமுக கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? 2021 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக இருக்கும் பொழுது கூட்டணியோட 75 இடங்களை ஜெயிச்சாங்க. 2006 கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 2011 அவரால் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல, எலக்டோரல் பாலிசி மூலமாக நம்ம பார்க்கும்போது. ஆனால் 2021 அவங்க மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறாங்க. இப்போ களம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஆட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ரொம்ப கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய அரசியல் களம் தான் தமிழ்நாடு. ஒன்று ஒரு கலைஞர், ஒரு பெரிய ஒரு இந்திய அளவிலான ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர், நமக்கு அம்மையார் ஜெயலலிதா, இப்படிப்பட்ட கரிஷ்மாட்டிக் லீடர்ஸ். ஆனால் இவங்களுக்கு மத்தியில் அண்ணன் ஸ்டாலினுடைய ரோல், அவருடைய இமேஜுங்கிறது மிக வித்தியாசமான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய கரிஷ்மாட்டிசமும் இருக்குது. எங்கெல்லாம் கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அதே அளவுக்கு ஒரு எதிர்மறை அலையும் வரும். அது கலைஞருக்காக உயிரை கொடுக்கணும் இருப்பாங்க, கலைஞரை வாழ்நாள் முழுக்க எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் மட்டும் இருக்கே தவிர யாராலையும் ஒரு தனிப்பட்ட வெறுப்புக்குரிய ஒரு அடையாளமாக மாறாத வகையில் ஒரு அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக வந்து முதல்வர் எமர்ஜாக இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரி இயக்கங்கள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே இணைஞ்சு நிற்கிறோம். அதனால் மிக நிச்சயமாக 2026 200க்கும் குறைவில்லாத வகையில் சட்டப்பேரவையில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு நம்புகிறோம். காட்டுமன்னார் கோயில் தொகுதி தான் நான் மீண்டும், ஏன்னா 2016 உங்களுடைய தலைவர் அங்கே களம் கண்டார், 87 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார். நீங்கள் 2021 ஜெயிச்சிங்க. 2026 எந்த தொகுதி சார் நீங்கள்? காட்டுமன்னார் கோவில் கட்டாயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யாருக்கு ஒதுக்குறங்கிறத எழுச்சி தமிழர் தலைவர் திரும்ப முடிவு பண்ணுவார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.